வெற்றியோட அப்பா அவங்க அண்ணனை வந்துட்டு கூப்பிட்றாரு. நீ தான் வந்துட்டு அடுத்த வந்துட்டு இளைஞர் அணி பதவிக்கு வந்துட்டு நம்ம கட்சியில் வந்துட்டு இது பண்ண போகிற, உனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு சொல்ல அவங்க ஒரே சந்தோஷமாயிடுறாங்க. அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறம் வெற்றிக்கு உனக்கு கஷ்டமாக இல்லையாடா, நீ தான் வந்துட்டு இத்தனை நாள் இருப்பேன்னு எல்லாம் நினச்சிட்டு இப்போ நான் வந்துட்டேனேடா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கு சந்தோஷம்தான். நீ வந்தா என்ன, நான் வந்தா என்ன, உனக்கு துணையாக வந்துட்டு நான் எல்லா உதவியும் எல்லாம் உங்களுக்கு பலமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அண்ணனுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் வராங்க. வந்துட்டு வெற்றிக்கு மாலை போட்டு சால்வெல்லாம் போடுறாங்க. எதுக்கு இதெல்லாம் கேட்க, அடுத்த இளைஞரணி பதவி வந்துட்டு வெற்றி தம்பிக்கு தான். என்ன இருந்தாலும் வெற்றி தம்பியோட மவுஸ் வந்துட்டு கட்சியில் குறையவே இல்லை, அதனால தான் அவருக்கு அது கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி பொண்ணை வந்துட்டு கட்டியிருந்தா கூட வந்துட்டு வெற்றி தம்பிக்கு இந்த பதவி கிடச்சிருக்காது. கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தார் தலைவர். ஆனால் இப்போ வந்துட்டு வெற்றி தம்பியோட ஒய்ஃப்னால் தான், அதாவது வேறு பொண்ணு தானே கட்டினாங்க, அதனால் அந்த பொண்ணுனால் தான் வந்துட்டு இவருக்கு இந்த பதவி கிடச்சிச்சின்னு சொன்னவொடனே கடுப்பாயிடுறாங்க அவங்க அம்மா. ஒரு பக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க, நல்லபடியாக பண்ணோன்னு சொல்லிட்டு சொல்ல, அப்புறம் அவங்க அண்ணன் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் வெற்றின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாயிடுறாரு. அவங்க அண்ணி சமகாண்டாயிடுறாங்க. உடனே எப்படியாவது வெற்றி வந்துட்டு அந்த பதவியில் இருக்க விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணுறாங்க. நேராக வந்துட்டு எதிர்கட்சி தலைவரான பொண்ணுக்கிட்ட வந்து திவ்யா கிட்டே போகிறாங்க. போயிட்டு நீ இப்படி இவ்வளோ லேசாக விட்டுருவேன்னு தெரியாது, இந்த கட்சி பதவியே அவனுக்கு இதனால தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, என் புருஷனுக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவனுக்கு இது பண்ணக்கூடாது, நீ தான் ஏதாவது பண்ணணும். இப்போ வந்துட்டு இதை வச்சு கட்சி எல்லாத்தையும் பிடிக்க பார்க்குறா வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அவள் எந்த அளவுக்கு வந்துட்டாளா, பாருங்கள் நான் என்ன பெரிய வேலை பண்ண போகிறேன், அதனால் அந்த வெற்றி மட்டும் இல்லை, அந்த துளசி இனிமேல் எதுவுமே நினைக்கூடாது, அந்தளவுக்கு பண்ணி விட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்துட்டு அவங்க போட்டுக்கிறாங்க. அப்புறம் இங்கே வெற்றி வந்துட்டு அவங்க மாமனார் வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே மாலை போட்டு எல்லாருமே வரவேற்று கூட்டிகிட்டு போகிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறமா அஞ்சலியும் துளசியும் உங்களுக்கு கரேஜ் பார்த்துட்டேன்ப்பா, நீங்கள் வந்துட்டு பார்த்துடுங்க ஒரு வாட்டி, நீங்கள் இனிமேல் முதலாளின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே சந்தோஷமாக. அப்போ வெற்றிக்கு ஏதோ மெசேஜ் வருது, ஒரு இன்ச் ஏதோ வந்துடுன்னு சொல்லிட்டு போகிறாரு. போனால் திவ்யா வந்துட்டு நீங்கள் இப்போ என்னை பார்க்க வரலைன்னா நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வீடியோ அமைச்சிருக்காங்க. பார்த்தோன்னே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் போய் கரேஜ் பாருங்க மாமான்னு சொல்லிவிட்டு அவசரமாக வெற்றி கிளம்புறாரு. துளசிக்கு சந்தேகமாகவே இருக்குது. நேராக போய் திவ்யா ரூமுக்கு போகிறாரு. கதவை தட்டுன்னு தட்டுறாரு, திறக்கவே மாட்டேங்காங்க. வேணின்னு அடிச்சுட்டு கதவை சாத்திட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு கதவை திறக்கிற மாதிரி இது பண்ணி விட்டுறாங்க. அவரே இது பண்ணிக்கிட்டு வராரு. இவங்க கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு சாகப்புறம் என்னை விடு வெட்டின்றாங்க. அப்புறம் இவர் போய் கையை பிடிச்சி அந்த கத்தி இது பண்ண பார்க்க அப்படியே விழுந்துடுறாங்க 2 பேரும் பெட்டு மேலே. அதுக்கப்புறமா டக்குன்னு எந்திரிச்சு சொல்கிறது கீழேன்னு சொல்லிட்டு கத்தியை பிடுங்கி போட்டுறாரு. ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை விடுங்க, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியலன்னு அப்படியே சாஞ்சிக்கிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கான், தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையை நீ வீணடிக்காத, உன் வாழ்க்கையை பாரு, சந்தோஷமாக நல்லா வேறு வாழ்க்கையை அமைச்சிட்டு சந்தோஷமாக வாழு அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் என்னை மொத்தமாக வந்துட்டு அவாய்ட் பண்ணிடாதீங்க, என்னால் உங்களை அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியாது, என் கூட ஃப்ரெண்ட்லியாகவாச்சும் பேசுங்க, இது பண்ணுங்கள், அதாவது எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக நம்ம 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்ல சத்தியமாக அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே, நீ பத்திரமா இரு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ தான் ரொம்ப முக்கியம், ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, சரி பத்திரமா இரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த வெற்றி கிளம்புறாரு. அப்புறம் அவர் போனோடனே வந்துட்டு வேலைக்காரங்கெல்லாம் வந்துட்டு இவர் போகிறத மட்டுமே பார்க்குறாங்க. என்ன இவர் திடீர்னு அம்மா ரூம்லேருந்து போகிறாங்கன்னு ஷாக்காகி பார்க்குறாங்க. அப்போது வந்துட்டு திவ்யா உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க புடவை, ப்ளவுஸு, பூ இது எல்லாத்தையும் பிச்சிங்க அப்படியே தலையெல்லாம் கழிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. எப்படியும் பெரிய பழியை தூக்கி வெற்றி மேலே போட போகிறாங்க. இந்த பழியிலேருந்து வெற்றி எப்படி வெளியே வர போகிறாரு, துளசி காப்பாற்றுவாங்களா என்ன ஏதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.